அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடிகாரர்கள் சூதாட்டக்காரர்களை இஃப்தார் விருந்துக்கு அழைத்து வந்ததாக ஜமாத் தலைவர் புகார் தெரிவித்திருக்கிறார். விஜய்க்கு எதிராக ஃபத்வா தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் விஜயிடமிருந்து விலகி இருக்கவும், அவரது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கவும், அவரை தங்கள் மத நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க வேண்டாம் என்று இஸ்லாமிய மதகுரு மௌலானா ஷாபுதீன் ரஸ்வி அறிவுறுத்தியிருக்கிறார். நடிகர் விஜய்க்கு எதிராக மதகுரு ஷாபுதீன் ரஸ்வி ஃபத்வா எனப்படும் இஸ்லாமிய சட்ட விதியை வெளியிட்டிருக்கிறார். மது அருந்துபவர்கள், சூதாட்டக்காரர்கள் மற்றும் சமூக விரோத சக்திகளை இஃப்தார் விருந்துக்கு அழைப்பது அனுமதிக்க முடியாது மற்றும் பாவம் என்றும் இஸ்லாமிய சட்ட விதிகள் கூறுகிறது என்று மதகுரு ஷாபுதீன் ரஸ்வி காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தேசிய தலைவரும் தாருல் இஸ்தாவின் தலைமை முத்தியுமான மௌலானா ஷாபுதீன் ரஸ்வி பரேல்வி தாவேக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்லாமிய சட்ட நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விஜய் முஸ்லிம் விரோதி என்றும் அவரது பின்னணி மற்றும் கடந்த கால நடவடிக்கைகள் இஸ்லாத்திற்கு எதிராக பல நிகழ்வுகளை பிரதிபலிக்கின்றன என்றும் இஸ்லாமிய சட்ட விதிகள் கூறுகிறது என தெரிவித்திருக்கிறார். மது அருந்துபவர்கள், சூதாட்டக்காரர்கள் மற்றும் சமூக விரோத சக்திகளை இஃப்தார் விருந்துக்கு அழைப்பது அனுமதிக்க முடியாது மற்றும் பாவம் என்று இஸ்லாமிய சட்ட விதிகள் கூறுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் அத்தகைய நபர்களை நம்ப வேண்டாம், அவர்களின் நிகழ்வுகளுக்கு அவர்களை அழைப்பதை தவிர்க்கவும், அவர்களிடமிருந்து தூரத்தை கடைபிடிக்கவும் ஃபத்வா வலியுறுத்துகிறது என்று தெரிவித்திருக்கிறார். முஸ்லிம் விரோத செயல்களால் நிறைந்த வரலாறு இருந்த போதிலும் திரைப்படத்துறையில் ஒரு தொழிலுக்கு பிறகு அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள விஜய் முஸ்லிம் உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்கிறார் என்று மௌலானா ஷாபுதீன் ரஸ்வி பரேல்வி கூறியிருக்கிறார். அவரது பீஸ்ட் திரைப்படத்தின், அதாவது விஜயனுடைய பீஸ்ட் திரைப்படத்தை முஸ்லிம்களையும் முழு முஸ்லிம் சமூகத்தையும் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்துடன் தொடர்புடையவர்களாக சித்தரித்து அவர்களை அரக்கர்கள் மற்றும் பேய்கள் என்று சித்தரிக்க முயற்சித்ததாக தெரிவித்திருக்கிறார். இப்போது அவர் அரசியலில் நுழைந்து வாக்குகளை பெறும்போது அவர் முஸ்லிம் திருப்திப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். கூடுதலாக அவர் நடித்த பிற படங்களும் இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் குறிவைத்திருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் விஜய் தளபதி நடத்திய இஃப்தார் விருந்தில் இஸ்லாமிய கொள்கைகளை மீறும் நபர்களை அழைப்பதன் மூலம் இஃப்தார் மற்றும் ரமலான் புனிதத்தை அவர் புறக்கணிப்பதாக மௌலானா பரேல்வி குறிப்பிட்டிருக்கிறார். இதில் நோன்பை கடைபிடிக்காத அல்லது இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்றாத மது அருந்துபவர்கள் மற்றும் பிரச்சனை செய்பவர்கள் அடங்குவர் என்றும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். நடிகர் விஜய்க்கு எதிராக மதகுரு ஷாபுதீன் ரஸ்வி ஃபத்வா எனப்படும் இஸ்லாமிய சட்ட விதியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில சில தள்ளுமுள்ளுகளும் நடந்தது. சமீப காலத்துல அந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு எதிராக சில வழக்குகளும் தொடரப்பட்டது. இதனிடையே ஷாபுதீன் ரஸ்வி இந்த காட்டமான ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் விஜயிடமிருந்து விலகி இருக்கவும், அவரது நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் இருக்கவும் இந்த அறிக்கையிலே வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.